ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இந்த சேனல் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக, அறிவிக்கிற கிறிஸ்மஸாக, உதவி செய்கிற கிறிஸ்மஸாக மாறுவதாக. மத்தேயு 1ஆம் அதிகாரம்தான் ஆண்டவருடைய பிறப்பின் கதையை முதல்ல புதிய ஏற்பாட்டில் முதல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் முதல் பக்கத்திலேயே கிறிஸ்துவனுடைய பிறப்பு சம்பவம் இருக்கு. அதில் ஒரு ஊரினுடைய பேர் மட்டும் 4 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். 12, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். 17, இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் ஆம். 4 தடவை பாபிலோனின் சிறையிருப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தை பற்றி சொல்லலை. பாபிலோனுக்கு போகும்போது இன்னாரை பெற்றான்னு இருக்கு. எகிப்துக்கு போகும்போது யூதா எகிப்துக்கு போகிறதுக்கு முன்னால் பெற்றான் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. எகிப்தில் இன்னும் கேட்டால் 400 வருஷம் இருந்தாங்க, அதை பற்றி இல்லை. 70 வருஷம்தான் பாபிலோனில் இருந்தாங்க, அதை பற்றி 4 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாபிலோனுக்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கும் ஏதோ ஒரு நிழலாட்டமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பாபிலோன் வேத புஸ்தகத்தில் முதல்ல ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாபேல் என்கிற பெயர் அதனுடைய பழைய பெயர் பாபேல். சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானங்கள். முதல்ல ஒரு அரசாங்கத்தை அமைத்தவன் நிம்ரோத். முதல் ராஜா மனித சரித்திரத்தில், மனுக்குலத்தில் முதல் ராஜா நிம்ரோத் தான். இந்த நிம்ரோத் ஆண்ட ஆதி ஸ்தானம், அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்தானம் ஒரு 4 ஊர் பேர் போட்டிருக்கு, 4 பட்டணம் பேர் போட்டிருக்கு. அதில் முதல் பேர் பாபேல். பின்னால தான் பாபேல் கோபுரம் கட்டினாங்க. 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் கட்டினாங்க. கர்த்தர் அதை கலைத்து போட்டார், தடுத்து போட்டார். அப்போ அரசாங்கத்தினுடைய முதல் அரசாங்கம் இந்த பாபிலோனில் தான் நிறுவப்பட்டது, பைபிளின் படி, சரித்திரத்தின் படி. அதனால ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை நிலைநாட்டும்படியாக ஒரு மனிதனாக வந்து பிறந்தார். அவர் பிறந்த பிறகு யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார்கள். அதுக்கு முன்னால அப்படி யாரும் பிரசங்கம் பண்ணல. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார். லூக்கா 1:33 இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால மரியாளுக்கு தூதன் சொன்ன வார்த்தை. அவர் தாவீதின் சிங்காசனத்தை பிதா அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து யாக்கோபின் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் மக்களை அவர் என்றென்றைக்கு ஆளுவார். 1000 வருஷ அரசாட்சியிலே ஆளுவார். புதிய பூமியிலே என்றென்றைக்கும் ஆளுவார். அவர் ஒரு ஆளுவதற்காக ஆள பிறந்தவர். தமிழில் ஆள வந்தான்னுவாங்க, ஒரு பேர் உண்டு, ஆள வந்தான். இயேசு ஒரு ஆள வந்தார், ஆள பிறந்தவர். அவர் முறை பிறந்த போது ஒரு ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தை உள்ளங்களிலும் சபை என்கிற வடிவத்திலும் நிறுவினார். சபை ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதி. நமக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதி. திரும்ப அவர் வரும்போது அவர் இந்த பழைய பூமியை 1000 வருஷம் அரசாளுவார், புதிய பூமியை முடிவில்லாமல் அரசாளுவார். அவர் புதிய பூமியை, பழைய பூமியை அரசாளுவதற்காக நமக்குள்ளே
சபையிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக தான் மனிதனாய் பிறந்தார். இரண்டாவதா, பாபிலோனை குறித்து கடைசியாய் செய்யப்பட்டிருக்கிற பதிவு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு. தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரனின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து, மகாவேசின்றது 2 காரியங்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 17:5 தவறான மதத்தை குறிக்கிறது. உலகத்தில் அதிகமாய் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அதிகமாய் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு தவறான மதத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய வேசித்தனம். அதை கர்த்தர், அந்த மதத்தை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எப்படி எகிப்தினுடைய விக்கிரகங்களை நியாயம் தீர்த்தாரோ, அந்த சிவந்த சமுத்திரத்திலும் சரி, 10 வாதைகளின் போதும் சரி, 10 வாதைகளுமே எகிப்தினுடைய விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்டவை தான். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் எகிப்தினுடைய விக்கிரகங்களையும் தேவர்களையும் நியாயம் தீர்த்தார். எல்லா தவறான வழிபாடுகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதே போல 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பொருளாதார பாபிலோனை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறது வெளிப்படுத்தல ரிலீஜியஸ் பாபிலோன், மத பாபிலோன். 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறது எக்கனாமிக்கல் பாபிலோன், பொருளாதார பாபிலோன். ஒரு பெரிய உலக சந்தை. அந்த பெரிய உலக சந்தை, அதற்கு முன் ஒரு பெரிய பஞ்சம் வரும். அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்து எழும்பி ஒரு பெரிய உலக சந்தையை நிறுவி ஒரு புதிய பொருளாதார கொள்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இந்த உலகத்தை செழிப்புக்குள்ளே நடத்துவான். பெரிய பொருளாதார செழிப்பு உலகத்திலே உண்டாகும். ஆனா பாவம் தலைவிரித்து ஆடும். எவ்வளவு பொருளாதாரம் மேல போக போக அவ்வளவு பாவம் தலைவிரித்து ஆடும். அது பொருளாதார பாபிலோன். அதையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நாம் அப்போஸ்தலர்ல படிக்கிறோம் 17:31 ஒரு மனிதனை கொண்டு இந்த மனுக்குலத்தை அவர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய ஒரு நியமம் என்ன? ஒரு மனிதனை கொண்டுதான் இந்த மனிதனை நியாயம் தீர்க்க வேண்டும். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் நூற்றுக்கணக்கான பஸ் உண்டு. அதில் டிரைவர் தப்பு பண்ணிட்டா, டிரைவர் மேலே புகார் வரும். டிரைவர் தப்பு பண்ணிட்டா அன்றாடம் விசாரித்து அதுக்கு தண்டனை கொடுப்பாங்க. டிரைவர்களைத்தான் அதுக்கு நியமிப்பாங்க. அதிகாரிகள் உண்டு, நிர்வாகிகள் உண்டு, உரிமையாளர் உண்டு. அவங்க அதில் தலையிட மாட்டாங்க. 2 அல்லது 3 டிரைவர்களை நியமிப்பார்கள். அவர்களே விசாரிப்பார்கள். டிரைவர்கள் மீது வந்த புகாரை அவரே விசாரித்து அதற்கு அபராதம் விதிப்பார்கள், அல்லது தற்காலிகமாக வேலையிலிருந்து நீக்குவார்கள், குறிப்பிட்ட நாள் நீக்குவார்கள், அல்லது நிரந்தரமாக நீக்குவார்கள். ஒரு நல்ல ஒரு நிர்வாக முறை. கேள்விப்பட்ட போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் டிரைவருக்கு தான் தெரியும் டிரைவர் என்ன தப்பு பண்ணுவான். நிர்வாகிக்கு தெரியாது, பொறுப்பாளருக்கு தெரியாது, அலுவலக பணியாளருக்கு தெரியாது. டிரைவருக்கு தான் தெரியும். டிரைவர் தான் சரியா அதை கணித்து சரியா புரிந்து அதற்கான தண்டனை கொடுக்க முடியும். என்ன தண்டனை கொடுத்தா வலிக்கும், டிரைவருக்கு வலிக்கும் என்பது டிரைவருக்கு தான் தெரியும். வேலையை விட்டு நீக்கிட்டா ஒருவேளை அடுத்த கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துடலாம். வேற விதமா அவங்களுக்கு பாதிக்கிற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க, அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. நான் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு மனுஷனை கொண்டே மனுக்குலத்துக்கு நியாயம் தீர்ப்பு செய்யணும்னு ஒரு முடிவு செய்தார். எந்த மனிதனும் அதுக்கு தகுதி கிடையாது. ஆகையினால அவரே வந்து
அவருடைய வார்த்தையே மனிதனாக பிறந்து ஒரு தகுதியுள்ள மனிதனாக, முதலில் எந்த மனிதன் உயிர்த்தெழுகிறாரோ அந்த மனிதன் தான் தகுதி உள்ளவர். முதல்ல உயிர்த்தெழுந்தவர் அவர்தான். உயிர்த்தெழுதின் சரீரத்தை பெற்றவர். மற்றவங்களாம் மரணத்திலிருந்து எழும்புனாங்க, திரும்பி செத்துட்டாங்க. அதே சரீரத்தோடு தான் எழும்புனாங்க, அதனால செத்து போயிட்டாங்க. இயேசு மரணத்திலிருந்து எழுந்து சாவாமையை, அழியாமையை தரித்து கொண்டார். உயிர்த்தெழுதலின் சரீரத்தை உடையவராயிருக்கிறார். அதனால் அவருக்கு தான் தகுதி. அவர் தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்க வேண்டுமானால் அவர் மனுஷனாக இருக்க வேண்டும். அதனால தான் அவர் மனுஷனாக பிறந்தார். அதனால அவருடைய ராஜ்யம் வருவதாக, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருவதாக, சபையிலே அது விளங்குவதாக, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நிச்சயம் நெருங்குகிறது. அதற்கென்று நாம் ஆயத்தமாவோம். ஜனங்களை அதிலிருந்து தப்புவிப்போம். இந்த கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய், ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாய் விளங்குவதாக. ஆமென்.